சிங்கர் மனோ அவருடைய வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அடுத்து நம்ம மன்சூர் அலிகான் சார் வீட்டை தாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதுதாங்க யோகி பாபு சார் கட்டின புது வீடு. அந்த ஒரு முடிவெட்டுற கடையில் தான் இருக்கார் உள்ள. நான் பார்த்தேன், சரி இப்போ முடிவெட்டிட்டு இருக்கேன், இப்போ வேணாமா அப்படின்ட்டாரு. ஹலோ கைஸ், இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா ஒரு 3 செலிபிரிட்டியோடைய வீட்டை தான் கைஸ் நம்ம போயிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செலிபிரிட்டி வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு. ஸோ அவருடைய வீட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு காமெடியனான நம்ம மன்சூர் அலிகான் காமெடின்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அவருடைய ஒரு பழைய வீட்டை தான் கைஸ் நம்ம போயிட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கர், அதாவது சிங்கர் மனோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ அவருடைய வீட்டையும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம போயிட்டு பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ இவங்க 3 பேரோட வீடியோ ஒரே ஏரியாலேயே ஒரு 2-3 தெரு தள்ளி அந்த மாதிரி தான் கைஸ் இருக்குது. ஸோ ரொம்ப பேசாமல் வாங்க கைஸ், அவங்களுடைய வீட்டை போயிட்டு கண்டுபிடிக்கலாம். கைஸ் நம்ம அந்த 3 செலிபிரிட்டியோடைய வீட்டை நோக்கி போயிட்டு இருக்கோம் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதுரவாயில் பைபாஸு. ஸோ பைபாஸில் தாண்டி தான் நம்ம போகணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் பாருங்களேன், எந்த ஏரியாவுடைய கரண்ட்டுன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இது அம்பத்தூருக்கு போக வேண்டிய லைனுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா இது அம்பத்தூருக்கு பக்கத்தில் தான் நம்ம இருக்கோம். அப்படியே நம்ம இப்படி நேராக போனோம்னா இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம போயிடலாம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு செலிபிரிட்டியோடைய வீட்டுக்கு. ஸோ வாங்க கைஸ், அப்படியே போகலாம். காய்ஸ் நம்ம ஒரு வழியாக சிங்கர் மனோ அவருடைய வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். இந்த அளவுக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு தெருவில் தான் கைஸ் இருக்காங்க. இது வரைக்கும் பாருங்கள், டியர் மனோ. ஸோ டியர் மனோன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா. இதுதான் சிங்கர் மனோ அவருடைய வீடு. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மேலே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சோலார் பேனல் போட்டிருக்காங்க. ஸோ கரண்ட்டை மிச்சம் பண்ணுறாரு போலகுது. சோலார் பேனல்லாம் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க கைஸ். பரவாயில்ல, 2 கேட் இருக்குது. இந்த சைடு ஒரு கேட்டு, அந்த சைடு ஒரு கேட்டு, 2 மெயின் கேட் இருக்குது. நீங்கள் சிங்கர் மனோ உங்களுக்கு யாருன்னு தெரியலன்னா நான் உங்களுக்கு சைடில் ஃபோட்டோ காட்டுறேன், அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய இப்போது நடக்குதில்ல கைஸ், நிறைய சிங்கிங் காம்படிஷன்லாம். ஸோ அதில் தான் இவர் தான் மேஜராக ஜட்ஜாக இருப்பார். ஸோ அவருடைய வீடு தான் கைஸ். இப்போ நான் உங்களுக்கு அந்த சைடில் இருந்து காட்டுறேன். இங்கேருந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் பாருங்கள் கைஸ். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இருக்குது கைஸ் வீடு. மேலே சீட்டெல்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த சோலார் பேனல் அதெல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு சந்து இருக்குல்ல கைஸ், இந்த சந்தில் தான் நம்ம மன்சூர் அலிகான் சாருடைய வீடு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ரோபோ சங்கர் சாரை பார்த்தோம் கைஸ். ஸோ அவர் அங்கே இருக்குது பாருங்கள், மஸ்க் அண்டு டஸ்க்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு முடிவெட்டுற கடையில் தான் இருக்கார் உள்ள. நான் பார்த்தேன், சரி இப்போ முடிவெட்டிட்டு இருக்கேன், இப்போ வேணாமா அப்படின்ட்டாரு. சரி, ஆனால் நம்ம இப்போ உள்ளே போவோம் கைஸ். உள்ளே போய்ட்டு மன்சூர் அலிகான் சாரை வீட்டை போய் பார்ப்போம் கைஸ். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மன்சூர் அலிகான் சார் வீட்டு முன்னாடி தான் கைஸ் இருக்கேன். அது மட்டும் இல்லை கைஸ், நம்ம அந்த ரோபோ சங்கர் சார் நான் உங்களுக்கு காட்டினல அந்த சலூனில் தான் இருக்கார். ஸோ நம்மளால் ஃபோட்டோ கூட எடுக்க முடியல கைஸ். இப்போ தான் நம்ம முடிவெட்ட வந்திருக்கேன். ஸோ அதனால் முடிவெட்டிட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். சரி, நமக்கு டைம் ஆனதுனால அடுத்த செலிபிரிட்டியோடைய வீட்டை பார்க்கறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ மன்சூர் அலிகான் சாருடைய வீட்டு முன்னாடி தான் இருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ஃப்ரெண்டில் காட்டுறேன் பாருங்கள் கைஸ். அடுத்து நம்ம மன்சூர் அலிகான் சார் வீட்டை தான் கைஸ் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. தெரியுது பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். பா, ஒரு ஷூட்டிங் எடுக்கலாம் பொழுது, படம் ஷூட்டிங் எடுக்கலாம் பொழுது. மேபி அவர் இந்த வீட்டை படம் ஷூட்டிங் கூட விட்டுருக்கலாம் கைஸ். நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக இருக்குது கைஸ். ஆனால் வேறு என்னமோ பேர் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச அவர் இந்த வீட்டை விற்றுட்டாரா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் கேட்டதுக்கு இதுதான் மன்சூர் அலிகான் சாருடைய வீட்டுன்னு சொன்னாங்க. கரெக்டாக தான் நான் உங்களுக்கு காட்டுறேன்னு நினைக்கிறேன் கைஸ். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு தெருமுனையில் இருக்கிறது மனோ, சிங்கர் மனோ அவருடைய வீடு. இந்த ஒரு ஏரியாவில் நிறைய செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க கைஸ். காய்ஸ் இந்த தெருவில் தான் கைஸ் இருக்குது யோகி பாபு சாருடைய வீடு. ஸோ கரெக்டாக எதுன்னு நீங்கள் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு வீடு தான் கைஸ், விசாலாட்சி இல்லைன்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா. இதுதான் யோகி பாபு சாருடைய வீடு. இருங்க, நான் வளைச்சிட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் கைஸ் யோகி பாபு சார் கட்டின புது வீடு. எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா பிரம்மாண்டமாக இல்லைனாலும் சிம்பிளாக இருக்குது, அழகாக இருக்குது கைஸ். அந்த இடத்துல போட்டுருக்கு பாருங்கள், விசாலாட்சிலன்னு சொல்லிட்டு ஓம்னு பண்ணியிருக்காங்க. உண்மையிலே பிரம்மாண்டமாக இருக்குது கைஸ். பா, 2 வண்டி மட்டும் நிற்கிது. வெளியே வந்து பார்த்திங்கன்னா தேங்காயெலாம் காய வச்சுருக்குறாங்க. வேறு எதுவும் இல்லை கைஸ். அந்த இடத்துல பெல் அடிக்கிறதுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த கேமராவும் இருக்குது, ஃபேஸ் ரீடர் மாதிரி. ஓகே கைஸ், வீடு நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குன்னு நினச்சேன். ஆனால் பரவாயில்ல கைஸ், மினிமலிஸ்டிக்காக இருக்குது, தெரியுதுங்களா. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே இது வரைக்கும் தான் வருது. ரொம்ப ஒரு சின்ன வீடு. நிறைய செலிப்ரிட்டி வீட்டில் அந்த சோலார் பேனல்லாம் பார்க்க முடியுது கைஸ். அங்கே சிங்கர் மனோ வச்சுருந்தாரு, இங்கே பார்த்தீங்களா யோகி பாபு சார் வச்சுருக்காரு. மேலே துணிலாம் காயுது, அவங்களுடைய குழந்தையோட துணின்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு வழியாக யோகி பாபு சார் வீட்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். காய்ஸ் இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம ஒரு 3 செலிபிரிட்டியோடைய வீட்டையும் நம்ம பார்த்துட்டோம். 2 காமெடியன், ஒரு சிங்கர். ஸோ அவருடைய வீட்டையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஸோ நம்ம கடைசியாக யோகி பாபு சார் வீட்டையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு.